நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு சாமுண்டீஸ்வரி அவங்க எல்லாருமே கோயிலுக்கு போகிற மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க. போகிற வழியில் அவங்க ஹஸ்பண்டுக்கிட்ட வந்துட்டு சொல்லிட்டே போகிறாங்க, எங்கள் பூஜை பண்ணதுக்கு அப்புறமா கல்யாணத்துக்கு எல்லா தேவையான ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்ல, ஈஸ்வரி அது எதுக்கு நீ மனசில் போட்டு குழப்பிக்கிட்டு இருக்க, அதெல்லாம் எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு, இனி வந்துட்டு கல்யாணம் நடக்கிறது தான் பாக்கி அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக பேசி போய்கிட்டு இருக்காங்க. அடுத்து வந்துட்டு ஒரு இடத்துல எல்லாருமே வந்துட்டு கூட்டமாக நிற்கிற மாதிரி இருக்குது. அதை வந்துட்டு காட்டி கவனிச்சிடுறாங்க. வேமா வந்துட்டு காரை நிப்பாட்டினதுமே என்னாச்சு டிரைவர் எதுக்கு நிப்பாட்டினேன் அப்படின்னு கேட்க, இல்லை மேடம் அங்கே பாருங்கள் கூட்டமாக இருக்குது, இந்த மரத்தில் வேறு இந்த கார் மோதி இருக்குது அப்படின்னு சொல்ல, சரி வா என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே இறங்கி வர்றாங்க. அப்போ வந்துட்டு மயில் ஒரு கையில் எலுமிச்சம்பளம் நெல்லிக்காயெல்லாம் வச்சுட்டு வர்றாரு. என்னங்க இது அப்படின்னு சொல்லிட்டு காட்டி கேட்க, அது ஒன்றும் இல்லைப்பா, லேடிஸ்லாம் இருக்காங்க, ட்ராவலப்போ ஏதாவது வாமிட்டு அப்படி இப்படி ஏதாவது வந்துச்சுன்னு வச்சுக்கோ, இதை மோந்து பார்த்தோன்னா போதும், அதுவும் இந்த நெல்லிக்காவை கடிச்சா எல்லாம் சரியாயிடுப்பா அப்படின்னு சொல்ல, யாருக்கு லேடிஸ்க்கா இது அப்படின்னு சொல்ல, சரி விடுப்பா எனக்கு தான்ப்பா அப்படின்னதும் அதை வாங்கி உள்ளே வச்சுட்டு வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அங்கே போய் வந்துட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரிக்கு அந்த பொண்ணை பார்த்து கேட்குறாங்க. அங்கே ஒரு பொண்ணு நின்று அழுதுட்டு இருக்காங்க. இல்லை மேடம் நான் வந்துட்டு இப்போ தான் வண்டி பழகிட்டு இருக்கேன், தெரியாமல் ஓட்டிகிட்டு வரும்போது இந்த மரத்தில் மோதிட்டேன், அதுக்கு இவங்க எல்லாருமே என்னை விட மாட்டுறாங்க அப்படின்னு சொல்ல, இந்த பொண்ணு வந்துட்டு சாமி குத்தம் பண்ணிடுச்சு, அது நாங்கள் வந்துட்டு தெய்வமாக வழிபட்டுட்டு இருக்கோம், அந்த மரத்தில் போய் மோதிடுச்சு அப்படின்னு சொல்ல, சரி விடுங்க அதை தெரியாமல் பண்ணிட்டேன்னு சொல்லி சொல்கிறாங்கல்ல, பணமோ இல்லைனா பரிகாரமோ செஞ்சால் முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்ல, எங்கள் ஆத்தா வந்துட்டு ஒருத்தங்க மேலே இறங்கி நல்ல பரிகாரம் தான் சொன்னாங்க, அதை இந்த பொண்ணு பண்ண மாட்டேன்னு சொல்லுது அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படி என்னங்க பரிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்டதும், இந்த பொண்ணு நிர்வாணமாக கோவிலில் 3 தடவை சுற்றி வரணும் அப்படின்னு சொல்ல, அதை கேட்டது எல்லாருமே ஷாக் ஆகிடுறாங்க. சாமுண்டீஸ்வரி அவங்களுக்கு கோவம் வந்துடுது. என்ன இது நான்சென்ஸாக வந்துட்டு பேசிகிட்டு இருக்கீங்க, அது எப்படிங்க ஒரு பொண்ணை போய் ஒட்டுப்புத்து துணி இல்லாமல் கோவிலை வந்துட்டு சுற்றி வர சொல்லிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு எல்லாம் அறிவு இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்ல, இங்கே பாருங்க மேடம் இது எங்கள் ஊர் வழக்கம், இதில் நீங்கள் தலையிட்டுக்கிறாதீங்க அப்படின்னு சொல்ல, ஆமாம் சாமி சொன்னால் சரியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திக்கம் கார்த்தி சொல்கிறாங்க. என்ன நீ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி சொல்கிறாங்க. இல்லை அந்த சாமியாரும் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி கேட்க, இதோ நிற்கிறாரே இவர் தான் அப்படின்னு சொல்ல, அப்போ அவர் சொன்னால் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சொல்கிறாங்க. திடீர்னு வந்துட்டு எல்லாருமே என்ன இவன் இப்படி பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மாதிரி அதிர்ச்சியில் பார்த்துட்டு இருக்கா. கார்த்தி மயிலோட காலை ஒரு மிதிக்க மயிலுக்கு வந்துட்டு சாமி வந்துடுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆடிட்டு இருக்க. உடனே இதை பார்த்துட்டு இருந்த அந்த பக்கம் போலி சாமியார் இருக்கார் இல்லையா, பரிகாரம் சொன்னவர், அவர் வந்துட்டு என்ன இது நம்ம ஊரில் வந்து இவன் சாமி ஆடிக்கிட்டு இருக்கான், நம்மளை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மாற்றி சாமி ஆடிட்டு இருக்காங்க. அதை பார்த்ததுமே யார் இது உண்மையான சாமியார் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒவ்வொருத்தங்க பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ வந்துட்டு கார்த்தி சொல்கிறாங்க, இப்போ உண்மையான சாமியாருன்னு தெரியணும் அவ்வளோதானே, இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரை கார்த்தி கூட தனியாக கூட்டு போகிறாங்க. அதை பார்த்துட்டு இருந்ததுமே சந்திரா சொல்கிறாங்க, அக்கா இங்கே பாருங்கள் வீட்டில் தான் வந்துட்டு எதனத்தையாவது உனத்தை முந்திரிக்கொட்ட மாதிரி பண்ணிகிட்டு இருப்பான், இங்கே எல்லா முன்னாடியும் தன்னை சூப்பர் மேனுன்னு காமிச்சிக்கிறதுக்காக என்னத்தையாவது ஒரு 7 இழுத்து விட்டுற போகிறாங்கக்கா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்ல, அவங்க மூத்த மக ரோஹிணி சொல்கிறாங்க, ஆமாம்மா பேசாமல் டிரைவரை கூப்பிடுங்கம்மா, என்னத்தையாவது சண்டை இழுத்து விட்டுற போகிறாரு, இவங்களை பார்த்தாலே வந்துட்டு ரொம்ப பயங்கரமாக இருக்குது, நம்மளை ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா என்னம்மா பண்ணுறது அப்படின்னு சொல்ல, சரி விடுங்க அவன் என்ன தான் பண்ணுறான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி அவங்க சொல்கிறாங்க. அங்கே போன கார்த்தி ஒருத்தங்க கையில் லெமனு ஒருத்தங்க கையில் நெல்லிக்காய் கொடுத்து, இதை நீங்கள் சாமி கிட்ட கேளுங்க, யார் வந்துட்டு உங்கள் கையில் இருக்கிறத சரியாக சொல்கிறாங்களோ அவங்க தான் உண்மையான சாமியார் அப்படின்னு சொல்ல, இங்கிட்டு வந்துட்டு மயில் நினச்சிட்டு இருக்காரு, ஐயோ எதுக்கு தேவையில்லாமல் காட்டி நம்மளை இதில் கோர்த்து விட்டான்னு தெரியலையே, இவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க. 2 பேர் முட்டி சண்டை போடுறாங்க. மயில் இந்த திக்கும் அந்த பக்கம் போலி சாமியார், நான் தாண்டா சாமி நான் தான் சாமி அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு இருக்கேன். அந்த இடத்துக்கு 2 பேர் வராங்க. இதில் யார் ஒரிஜினல் சாமின்னு கண்டுபிடிக்க போகிற, சாமி என் கையில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்ல, போலி சாமி வந்துட்டு அப்படியே திருன்னு முழிச்சிட்டு, உன் கையில் இருக்கிறது ஒரு பூடா ரோசா பூ அப்படின்னு சொல்ல, தப்பு பண்ணிட்டீங்களே சாமி அப்படின்னு சொல்லிட்டு இந்த திக்கம் மயில்கிட்ட கேட்குறாங்க. அப்போ வந்துட்டு கார்த்தி அந்த லெமனு நெல்லிக்காயெல்லாம் பிடுங்கி உள்ளே வைக்கும்போது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதை வந்துட்டு டக்குன்னு அந்த இடத்துல யோசித்து அப்படின்ற மாதிரி கார்த்தி சொல்ல, ஓஹோ லெமனா அப்படின்னு யோசிச்சுட்டு, அது மஞ்சள் கலரில் இருக்கும்டா, லெமனு அதான்டா எலுமிச்சம்பழம் அப்படின்னு சொல்ல, அவர் வந்துட்டு திறந்து காமிக்கிறாங்க. எல்லாரும் அதை பார்த்து சந்தோஷப்படுறாங்க. அடுத்து வந்துட்டு சாமி என் கையில் என்ன இருக்குன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தன் கேட்க, அதுவும் தெரியல அப்படின்றாரு. உன் கையில் இருக்கிறது நெல்லிக்காடா, இந்த சாமிக்கே சோதனையா அப்படின்னு சொல்ல, அப்போ இவன் தான் உண்மையான சாமி, இவன் இவ்வளோ நாள் நம்ம ஊரெல்லாம் ஏமாத்திருக்கான், அவனை துரத்தி அடிங்க அப்படின்னு சொல்ல, எல்லாரும் வந்துட்டு அந்த போலீஸ் சாமியாரை துரத்தி விட்டுறாங்க. அதை பார்த்ததும் மயில் அப்பாடா ஒரு வழியாக எல்லாம் முடிஞ்சிருச்சு, மாமா எனக்கு என்ன நடந்துச்சு எதுவுமே ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மயில் சொல்ல, ஒன்றும் இல்லை மருமகனே உங்கள் மேலே ஆத்தா இறங்கி குறி சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்ல, அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக போய் நின்றுக்கிறாரு. இங்கிட்ட வந்துட்டு சாமுண்டீஸ்வரி கார்த்தியை பாராட்டுறாங்க. பரவாயில்ல நல்லா வந்துட்டு அட் அ டைமில் சுயமாக யோசித்து இந்த மாதிரி ஒரு ஐடியா பண்ணியிருக்க, நாளுக்கு நாள் வந்துட்டு நீ இம்ப்ரெஸ் பண்ணிகிட்டே போகிற அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியை பற்றி பெருமையாக சொல்ல, அதை பார்த்தது சந்திரா மகேஷ் மாயாக்கெல்லாம் கோவமாக இருக்குது. அடுத்து எல்லோரும் வண்டி எடுத்துகிட்டு கோயிலுக்கு தான் வந்துட்டு கிளம்புறாங்க. அங்கே கோவிலில் போய் அம்மா இந்த இடத்துக்கு வந்ததெல்லாம் இன்னும்
கண்ணுக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க குட்டி பாப்பா சொல்கிறாங்க, ஆமாம் ஆமாம் போன தடவை பொங்கல்லாம் வச்சல அப்போல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, இன்னொரு தடவை எப்பயாவது வருவோமா அப்படின்னு சொல்லி சரி சரி அப்பப்போ வரலாம் அப்படின்னு சொல்லி இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு பூசாரி ஐயா வந்திருக்காங்க. எல்லாம் ரெடியா அப்படின்னு சொல்ல எல்லாம் ரெடிமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உள்ளே போயிடுறாங்க. மாயாவும் மகேஷும் பேசிக்கிறாங்க. இங்கே பாடுறா, இங்கே தான் நம்ம உஷாராக இருக்கணும், நான் அந்த 2 கோல்மூட்டிகளும் நம்மளை தான் பார்த்துட்டு இருக்குங்க அப்படின்னு சொல்ல அதே சமயத்தில் காட்டி மயிலும் அந்த இடத்துக்கு வர்றாங்க. வெள்ளப்பிங்க உனக்கு இருக்கு ரொம்ப திமிரு என்ன அப்படின்னு சொல்ல, என்ன டிரைவர் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்துட்டு கலாய்க்கிறாங்க. இரு கொஞ்ச நாள் தான் கண்டிப்பாக உன்னை பற்றி சிலம்பு எல்லாருக்கும் தெரிய வைப்பான் அப்படின்னு சொல்ல சரி விடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் சாமி கும்பிட போகிறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ முடிஞ்சிருது.